ஷே யமதர்ம கணக்கு எப்பா நந்தி ஃபைல் என்னப்பா ஃபைல் எப்பா என்னப்பா கணக்கு ஈஸ்வரங்கிட்ட கேட்க இவன் வாயால் விடுவான். அப்போ தான் இந்த ஃபைலை நம்ம கம்ப்யூட்டர் கணக்கை ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே எடுக்கணும். அதுதான் கணக்கு, கைலாசத்தில் போட்ட கணக்கு. நான் நீதிமானாக பூமியில் உட்காந்துருக்கேன், நீதி அரசராக நான் ஆட்சி ஆண்டு கொண்டே இருக்கிறேன். நீதிமன்ற கோர்ட்டு எல்லாமே என் கையில் இருக்குடா. உன் பிடி, உன் குடிமி பிடி அரசியல்வாதி பூரா இத்தனை ஏக்கர் 2ஆம் நம்பர் பார்க்குற அத்தனை ஐட்டங்களும் ஐட்டம்மா எப்படி இந்த பேப்பர் வச்சுட்டு என்ன கூத்தடிக்க ஐட்டம்மா. பொம்பளை பிள்ளைகளும் ஐட்டம்மா, கேள்வி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். இந்த கேடுகட்ட கண்டாலுமே ஆண் இந்த மாதிரி வார்த்தை நாக்கில் வரையில அப்போ இந்த நாக்கை என்ன செய்யணும், அப்போ போய் பேசுவான், சூடு வச்சுருவாங்க. இப்போ தக்க தண்டனை நீதிமன்ற கோர்ட்டில் நல்லா கேட்டுக்கோப்பா. உழைச்சி தான் எதாவது வாங்க முடியும், உழைக்காமலாம் ஒரு வாங்க முடியாதுப்பா. இவன் அச்சு அடித்து விளையாண்டுட்டான் பேப்பர். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோ, வழக்கறிஞர் கேட்டுக்கோ, கோர்ட்டில் கேட்டுக்கோ. இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ணணும்லப்பா. கம்ப்யூட்டர் பெட்டியை ஓப்பன் பண்ணுறது யார்? அந்த கம்ப்யூட்டர் பெட்டி ஃபைலை ஓப்பன் பண்ணுறது யார்? அது ஃபைல் தானேப்பா. எப்போ கோர்ட்டார் ஆணி பண்ணு என்னப்பா? எப்பா சட்டப்பேரவையில் என்ன சொல்லுதான், அப்போ அவனுடைய விளையாட்டை காட்டுதான். நீ கேஸை போடு அப்படிங்க. எப்படி அரசியல்வாதி, நீ கேஸை போடு, நாங்கள் பார்ப்போம் அப்படிங்க. அப்போ என்ன அர்த்தம்? சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு அங்கே சட்டப்பேரவையில் அவனே கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி சிங்கி தட்டி பம்பை மாதிரி தலையை பம்பை செத்த வீட்டில் பம்பை மாதிரி விரித்து ஆடுவானா, அந்த மாதிரி தலையை கீழே விரித்து அப்படி ஆடுதான். எப்படி மயில் தோகை விரித்து ஆடுதான், அந்த மாதிரி விரிச்சு ஆடுதான். அப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்லப்பா. கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கோப்பா. இந்த கணக்கை போட்டதை பதிவு பண்ணிக்கோ. நீதிமன்ற ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பார்க்கு கேஸை போடுங்க. அப்போ அந்த நீதிமன்றத்தை அவமதிக்கும். அப்போ நீதிமன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணணும். கம்ப்யூட்டர் கணக்கை ஓப்பன் பண்ணுற டைம் விமானப்பட தரப்பட எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் ஓப்பன் பண்ணல தண்டனை, தக்க தண்டனை சூடு போட்டார்லப்பா. கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கோப்பா. நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆண்டுமேனு வழக்கறிஞர்கள் பதிவு பண்ணிக்கோ. புரியுதாப்பா? எந்த தினவட்டை எப்படி கேள்வி கேட்காம பார்த்தியாப்பா? கேஸை போட்டு நாங்கள் பார்க்கோம் அப்படிங்க. அப்போ எவ்வளோ கைலாசத்தில் சேட்டை பண்ணியிருப்பான். யமதர்மம் போட்ட கணக்கு தப்பாது. ஆனால் காதால் கேட்டுக்கோ, கண்ணால் பார்த்துக்கோன்னு கணக்கு விடுதமுடா. முக்கால் சத்தியம்.